சரிகமபா சீசன் 5 ஜூனியர்ஸ்க்கான ஆடிஷன்லாம் போயிட்டுருக்கு. மெகா ஆடிஷன் கூட கூடிய விரைவில வரப்போகுது. ஆடிஷன் எல்லாத்தையுமே ஃபுல்லா ஷூட் பண்ணி போட போறாங்களாம். இதுக்கான அப்டேட்ஸ் பத்தி நான் கொஞ்ச நாள்ல சொல்லப் போறேன். உண்மைய சொல்லணும்னா ஜாலியா போயிட்டுருக்காங்க. இந்த வருஷத்துக்கான அந்த சீசன் 5 செம்மையா இருக்கு அப்டிங்கிறாங்க. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எல்லாருமே துருதுருன்னு தங்களுடைய டேலண்ட்ட காட்டிட்டு இருக்காங்களாம். ஏன்னா, ஒரு குட்டி பையன் போயிட்டு சரிகமபா சீசனோட நீங்க தான் தோனி, எனக்காக ஓட்டு போடுங்க ஸ்ரீனி அப்டிலாம் சொல்லி பேசினானா. ஏன்னா, குழந்தைங்க வந்து பேசும்பொழுது அவங்களுடைய பாடல் பாடக்கூடிய திறமை, அதுக்கப்புறம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்குவாங்க. தென் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல பாட்டு ஒழுங்கா பாடுறாங்களான்றது தான் முக்கியம். ஆனா, போக போக அந்த மேடையில ஜெயிக்கணும்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தேவையா இருக்கு. யாரெல்லாம் சரியா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அவங்களால அந்த மேடைய சிறப்பா யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அவங்க தான் அந்த பெயரும் வாங்குவாங்க. திவினேஷ் எப்படி வந்தாரு, அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அழகு இருக்கு. ஒரு பாடக்கூடிய ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்லின் அடிப்படையில தான் அந்த குழந்தைங்க எல்லாரையுமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவாங்க. சரிகமபா சீசன் 5 சிறப்பா போயிட்டுருக்கு. குழந்தைங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரியா போயிட்டுருக்கா. நெறைய பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க. 50 கண்டெஸ்டன்ட் இருந்தா அடுத்து 30, அடுத்து 20 அந்த மாதிரி குறைச்சு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. எல்லா குழந்தைகளுடைய திறமையும் தெரிய போது. அவங்களுக்கான அந்த வாய்ப்ப வந்து பெஸ்ட்டா கொண்டு வர போறாங்க. சரிகமபா சீசன் அப்படின்றது ரொம்ப மெனக்கெட்டு பண்ணக்கூடிய ஒண்ணு. ஜாலியா இருக்கிறத தாண்டி குழந்தைங்க கிட்ட வேலை வாங்குறது இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய டாஸ்க்கு. அத எப்படி பண்ண போறாங்க? என்னவா இருக்க போகுது? மேடையில என்னென்ன மாதிரியான ஃபன் எலிமெண்ட் இருக்கு? குறிப்பா குட்டீஸ் என்னென்னலாம் சொல்லப் போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. போன சீசன்ல திவினேஷ் ஜெயிச்சாரு. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளோட டேலண்ட்டும் வெளியில வந்துச்சு. இந்த ஒரு சரிகமபா மேடைய பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது நெறைய கிஃப்ட் குடுப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கான படிப்பு செலவ ஏத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டேலண்ட்ட வெளியில சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ்க்கான ஒரு அடையாளம் கிடைக்கும். எல்லாருமே குழந்தைய பாட வச்சு இவங்களும் வைரல் ஆகலாம். இதுதாங்க நமக்கு போயிட்டே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதே மாதிரி இன்னும் நெறைய சீசன் வரப்போகுது. அதனால நாம என்ன பண்ணணும்னா, இந்த சீசன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர பகுத்து கொண்டு போகணும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேடை அப்படின்ற ஒண்ண நம்ம சரிவர பயன்படுத்தியும் வந்தே ஆகணும். நீங்க மேடையில என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? எப்படிப்பட்ட ஆளா இருக்கீங்க? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு? அது எல்லாத்தையும் கொண்டு வரது தான் சரிகமபாவுடைய பெரிய மோட்டோவா இருக்க போகுது. ஸோ அதுக்கான பணிகள ஆயத்தமா கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்படின்றது தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல பாடுறது ஒரு 2 வாரம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கணும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்பொழுது தான் மக்களுடைய மனத நம்ம ஈஸியா வெல்ல முடியும். மக்களுடைய மனத வென்றாதான், யாரோ ஒருத்தர் வந்து அந்த பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்ற விஷயத்த தாண்டி நெறைய இப்ப ரீல்ஸ்ல வைரல் ஆக முடியும். YouTubeல வைரல் ஆக முடியும். ஷார்ட்ஸ்லலாம் பெரிசா கொண்டு போக முடியும். Twitterல கொண்டு போக முடியும். அந்த குழந்தைய ஒரு பிராண்டா தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய அந்த கியூட்னஸ் இருக்கு இல்லையா? அது சோஷியல் மீடியால கொண்டாடப்படும். எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளைங்களா பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா சரிகமபா மேடை அப்படின்றது நெறைய பேருக்கு வாய்ப்புகள உருவாக்கக்கூடிய தளம் தான். அந்த தளத்த ஒவ்வொருத்தருமே சரிவர பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருடத்துக்கான சீசன் 5 ஜூனியர்ஸ் எப்படி போக போகுது? ஸ்ரீனி மாஸ்டர்லேருந்து ஒவ்வொருத்தருடைய அந்த குரல் தேர்வு எப்படி இருக்க போகுது? யார் யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்கன்னு பார்க்கலாம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.